அருமை மாஸ்டர், மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 3, 2009 காலை 10 மணி. என் பேரன்பிற்குரிய மகனே, தரம் மற்றும் எண்ணிக்கை அபியாசிகள் தொடர்பான இத்தகைய உன் கருத்து ஆழ்ந்து தியானிக்கும் தகுதி கொண்ட விவேகமும் அழகும் நிறைந்த ஒன்றாகும். மனிதர்களில் பலருக்கும் கடினமாக உள்ள ஒரு வாழ்க்கையை சித்தரிக்கும் இக்காலத்திற்கு அது உரியதாகும். சமநிலையின் குலைவாலோ அல்லது துயரம் நிறைந்த மாற்ற இயலாத சூழ்நிலையின் பலனாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ள நோய்க்கான காரணங்களின் விளைவாலோ உருவாகியுள்ள பல தீய விளைவுகளால் அவர்களது நரம்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இக்காலத்திற்கு அது பொருத்தமானதாகும். நமது சகோதர சகோதரிகள் இதற்கு விதிவிலக்கல்ல. மேலும் இவ்வுலகிலிருந்து தங்களை உள்ளிழுத்துக் கொண்டு அமைதியான முறையில் வாழும் வாழ்க்கை இனியும் அவர்களுக்கில்லை. சரீர மட்டத்திலும் ஒழுங்குமுறை மட்டத்திலும் பலரும் அவதிப்படுகின்றனர். அது அவர்களது பாதையின் அங்கமாகும். ஆனால் இவ்விஷயம் படிப்படியாக அதிகரிக்கிறது. அன்றாட பயிற்சியை முறையாக செய்வதற்கு, அதிலும் குறிப்பாக பலர் கூடுமிடத்தில் அது அனுகூலமானதல்ல. பெரும் எண்ணிக்கை கொண்ட அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருவதிலுள்ள கஷ்டங்களை கணக்கில் கொண்டு தியானத்திற்கான கால அட்டவணையை வழங்குவதன் மூலம் ஓரளவிற்கு அவர்களுக்காக விஷயங்களை எளிதாக்க எங்களால் இயலும். ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய தனிப்பட்ட முயற்சிகளுக்கு அது விலக்கு அளிப்பதில்லை. நிலைமை அதற்கு மாறானது. எங்களது கோட்பாடுகள் உள்பட அவர்களது வாழ்க்கை முறையின் அனைத்து அம்சங்களிலும் நேர்மை மற்றும் ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிப்பதிலிருந்தும் அது அவர்களுக்கு விதிவிலக்கு அளிப்பதில்லை. இச்செய்தியின் தொடக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்தை ஆழமாக சிந்திப்பதன் மூலம் பரிந்துரைக்கப்படுவது இதுவே. இவ்வுலகம் தவறான திசையில் சென்று கொண்டிருக்கிறது. மறுக்க இயலாத இத்தகைய நிலைகள் இன்னும் மோசமான நிலையையே அடையும். இதை உணர்ந்து கொண்டு அனைவரின் நலனுக்காகவும் குறிப்பாக மிஷனின் நலனுக்காக சூழ்நிலைக்கேற்ப நமது கால அட்டவணைகளை சாத்தியமானவரை மாற்றிக்கொள்வதன் மூலம் செயல்படுவது நம் கைகளில்தான் உள்ளது. என் அன்பு மகனே, உன் துணிச்சலை நாங்கள் வியந்து பாராட்டுகிறோம். நீ உறுதியான பாரம்பரியத்தைச் சேர்ந்தவனாவாய். உனது கடினமான பணியில் எங்களால் முடிந்தவரை சிறப்பாக நாங்கள் உனக்கு பக்க பலமாக இருக்கிறோம். எங்களது எல்லையற்ற அன்பையும் மதிப்பையும் நீ பெற்றுள்ளாய். எங்கள் இதயங்களுக்கு மிகவும் நெருக்கமான பார்த்தசாரதி, உனக்கு சிறப்பான ஆசிகள். பாப்புஜி.